உண்மைன்றது ரொம்ப எளிதானது. தியானம் பண்ணாக்கா அந்த உண்மை புரியும். தியானம் பண்ணாதான் புரியும். இந்த ஆன்மா நிரந்தரமானதுன்ட்டு உங்களுக்கு நீங்களே உணர்வீங்க. இந்த முனிவர்கள், இந்த யோகிகள்லாம் உண்மைய அறிஞ்சேன், உண்மைய உணர்ந்தேன். உண்மைய புரிஞ்சுக்க முடியாது. உங்க ஆன்மாவ நீங்க உணர மட்டும் தான் முடியும். புரிஞ்சுக்க முடியும். சோ அதுதான் அதுக்கான வழிதான் தியானம். முதல் படி தியானம். 2வது படி நல்ல புத்தகங்கள் படிக்கும். 3வது சஜ்ஜன சாங்கத்தியம், குரு சாங்கத்தியம். 2மே இருக்கணும். நீங்களும் தியானம் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க மத்தவங்க எல்லாம் யார் தியானம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட சேர்ந்து ஒரு சங்கா பகிர்ந்துக்கணும். நான் இந்த புக்கு படிச்சேன். எனக்கு இது புரிஞ்சது. உனக்கு என்ன புரிஞ்சது? 2 பேரும் ஷேர் பண்ணிக்கணும். சஜ்ஜன சாங்கத்தியம். டிபேட், ஸ்பிரிச்சுவல் டிபேட் பண்ணணும். இது சஜ்ஜன சாங்கத்தியம். குரு சாங்கத்தியம்னா ஒரு டீச்சரோட கலந்து நீங்க டிபேட். ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸோட கலந்து டிபேட் பண்ணணும். டீச்சரோடயும் சேர்ந்து, டீச்சரோட அங்க டிபேட் கிடையாது. டீச்சரோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணும். அது குரு சாங்கத்தியம். குரு சாங்கத்தியம்னா ஃப்ரெண்ட்ஷிப் வித் டீச்சர். அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமா நீங்க பல விஷயங்கள் கத்துக்கலாம். சோ எங்க தியானம் இருக்கோ, எங்க சுவாத்தியாயம் இருக்கோ, எங்க சத்தியன சாங்கத்தியம் இருக்கோ, அங்க சத்தியம் இருக்கு.